வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம துபாயில் QC இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதா இருக்கும் தெரியுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. எவர்சண்டே கம்பெனி டிசைன் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது எம்டெக் முடிச்சிருக்கணும், சிவில் அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சென்னையிலையும் திருச்சியிலையும் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பர் இருக்கு, இதில் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கும் நாளை மறுநாளும் இன்டர்வியூ. சீனியர் டிசைன் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சென்னை அட்ரஸும் இருக்குது, திருச்சி அட்ரஸும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணிக்க அட்ரஸில் நாளைக்கும் இல்லை நாளன்னைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க சீனியர் டிசைன் இன்ஜினியரு, 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதில் கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் ட்ரை பண்ணிவிட்டு டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். இதில் மென்ஷன் பண்ணியிருக்க சீனியர் டிசைன் இன்ஜினியரு, போஸ்டிங்கு ஆட்டோகேடு 3D 2Dயில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். ஆட்டோகேடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்தியாவில் இன்டர்வியூ, சென்னை அண்டு திருச்சியில் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு டீட்டெயில் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது எம்டெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் அல்லது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெட்ராஸ்லேயும் திருச்சிலையும் இன்டர்வியூ நடக்குது. டிசம்பர் 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் இன்டர்வியூ நடக்குது. டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. போஸ்டிங்கு இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சென்னையிலையும் திருச்சியிலையும் இன்டர்வியூ நடக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு டீட்டெயிலரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சிவில் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு எடிட்டர் ப்ளஸ் செக்கிங்கு QC இன்ஸ்பெக்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ அல்லது பிடெக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெட்ராஸ்லேயும் திருச்சிலையும் இன்டர்வியூ. இதில் குவாலிஃபையான இன்ஜினியர், ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு எடிட்டர் ஜிசிசி கம்பெனி. நான் இதில் வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். போஸ்டிங்கு டெப்டி ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 14லேருந்து 19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சென்னையில் இன்டர்வியூ 14ஆம் தேதி. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு டெப்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 19 இயர்ஸ் to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 14ஆம் தேதி இன்டர்வியூ மெட்ராஸில். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இருக்குது. இதெல்லாம் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியர், பிரைமரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிசம்பர் 14ஆம் தேதி மெட்ராஸில். அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஜிசிசி கம்பெனி குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். QSஆன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மெட்ராஸில் 14ஆம் தேதி இன்டர்வியூ. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள், ட்ரை பண்ணுங்கள். ஜிசிசி கம்பெனி ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெட்ராஸில் 14ஆம் தேதி இன்டர்வியூ. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ. துபாயோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணுங்கள்.
டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஜிசிசி கம்பெனியில் போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 7 to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 14ஆம் தேதி இன்டர்வியூ. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, துபாயோட மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஜிசிசி கம்பெனி எஸ்டிமேட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 9 to எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 14ஆம் தேதி மெட்ராஸில் இன்டர்வியூ. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, துபாயோட மெயில் ஐடியும் துபாயோட அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜிசிசி கம்பெனி போஸ்டிங்கு எம்இபி டிபார்ட்மெண்ட்டு, டெப்டி எம்இபி ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான மேனேஜர் ட்ரை பண்ணுங்க. ஜிசிசி கம்பெனி காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு, எம்இபி டிபார்ட்மெண்ட்டு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 13 வருஷத்துலேருந்து 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், காஸ்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு ஜிசிசி கம்பெனி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 14ஆம் தேதி இன்டர்வியூ மெட்ராஸில், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இதில் குவாலிஃபையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். 14ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இன்டர்வியூ. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, துபாயோட மெயில் ஐடியும் துபாயோட அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மெக்கானிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷன் துபாயில், பிஇ சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், போஸ்டிங்கு மேசனு. வாக்கிங் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி இன்டர்வியூ நாளைக்கு அபுதாபியில். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் 2 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அட்ரஸும் இதில் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. பிபிஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிவிட்டு லொக்கேஷனை டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. கார்பெண்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் டீமில் கார்பெண்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், லொக்கேஷனு அபுதாபியில். கன்ஸ்ட்ரக்ஷன் டீமில் 2 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. மென்ஷன் பண்ணியிருக்க பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு கார்பெண்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் டீமில் கார்பெண்டர். ஸ்டீல் ஃபிக்ஸரு நாளைக்கு இன்டர்வியூ, லொக்கேஷனு அபுதாபியில், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நாளைக்கு காலைல 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, மென்ஷன் பண்ணியிருக்கேன். பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஸ்டீல் ஃபிக்ஸரு நாளைக்கு போஸ்டிங்கு வெல்டரு, வெல்டருக்கான தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும், ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில், சிவில் டீமில் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமில் வெல்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 7ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷனில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. போஸ்டிங்கு பைப் ஃபிட்டரு, ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில், எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 7ஆம் தேதி நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அபுதாபியில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. பிபிஆர் கோடு இருக்குது, ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ பண்ணுங்க. போஸ்டிங்கு ஹெச்எஸ் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில், எனி டிகிரி சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும், நெபோஸ் 6 level கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 6 to 7 years மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு ஹெச்எஸ் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில், டெட்கோ கம்பெனியில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிரைமரி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 6 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஃபுல் டைம் ஜாபு, மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இதெல்லாம் குவாலிஃபையான பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிஎம்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 17 வருஷத்துலேருந்து 18 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். டெட்கோ கம்பெனி போஸ்டிங்கு ஜென்ரல் ஃபோர்மேனு,
ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. 16 to 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். பெட்கோ கம்பெனி, போஸ்டிங்கு QC இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 6 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு QC இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ரெக்யூர்மெண்ட் கோஆர்டினேட்டரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், HR டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு ரெக்யூர்மெண்ட் கோஆர்டினேட்டரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், HR டிபார்ட்மெண்ட்டில், சைனா 18 ரயில்வேல செக்ரட்டரி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, மெயில் ஐடியும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சைனா 18 ரயில்வேல செக்ரட்டரி, ஜாப் லொக்கேஷனு துபாயில், போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சைனா 18 ரயில்வேல ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு HS மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 திரம்ஸ்லேருந்து 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 25,000 சேலரி நெகோஷியேட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு சீனியர் QC குவான்டிட்டி சர்வேயரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 18,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் சீனியர் QC குவான்டிட்டி சர்வேயராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஃபைல் பிட்டரு, ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில், சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஃபைல் பிட்டரு, ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில், அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு, அல்சாயில் கம்பெனி, டிராப்மேனு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிராப்மேனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அல்சாயில் கம்பெனி, சைட் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அல்சாயில் கம்பெனி, போஸ்டிங்கு QC இன்ஸ்பெக்டரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு QC இன்ஸ்பெக்டர், கார்டனியா கம்பெனி, போஸ்டிங்கு ஃபயர் ஃபைட்டிங் டெக்னிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, HR மெயில் ஐடியும் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி, ஃபயர் ஃபைட் அலாரம் டெக்னிக்கல் இன்ஜினியரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஃபயர் அலாரமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு ஆர்கிடெக்சர், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இன்டர்வியூ நடக்குது. குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு
சீனியர் ஆர்கிடெக்சரல் ஜாப் லொகேஷன் துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 11 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு சீனியர் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன் துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 11 to 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபியான ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட் ஜிசிசி கம்பெனி. கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொகேஷன் துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, இதில் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் இருக்கு. பிஸ்னஸ் வேலை உங்கள் கம்பெனி, டைரெக்டாக போயிட்டு ரெசியூம் கொடுங்க. போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மினிமம் 3 to 5 இயர்ஸ் சைட் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கியூசி இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் மினிமம் மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு. போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பர், ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு டைம் கீப்பரு ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு பூம் லோடர் ஆப்ரேட்டரு ஜாப் லொகேஷனு துபாயில். பூம் லோடர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இருக்கணும், தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு அசிஸ்டன்ட் மேனேஜரு 3 இயர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மேனேஜர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். போஸ்டிங்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். எக்ஸல்லையும் டேட்டா என்ட்ரிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு ஜாப். போஸ்டிங்கு டீம் லீடரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டீம் லீடராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு ஜாப் லொகேஷன் அபுதாபியில். பிஇ அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் கியூசி இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு. இந்தியாவில் இன்டர்வியூ இருக்கும் 2nd வீக் டிசம்பரில். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்க. போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 5000 dirhamsலேருந்து 7000 dirhams வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு,
அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். போஸ்டிங்கு சீனியர் கியூசி இன்ஜினியரு, ஜாப் லொகேஷன் அபுதாபியில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 8,000 திரம்ஸ்லேருந்து 12,000 திரம்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்லையும் ஹைரைஸ் பில்டிங்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பர் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு, ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 9 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. கியூசி இன்ஸ்பெக்டரும் தேவைப்படுறாங்க. போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு, ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, இதில் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு, ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். போஸ்டிங்கு கியூசி மேனேஜரு, ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 11 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்கு, கான்டாக்ட் நம்பரும் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்க சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்க சிவில் ஃப்ரெண்ட்ஸ். நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் விசிட் விசாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். Thank you for watching.